வணக்கம் நண்பர்களே. தக்காளி, கத்திரி இந்த மாதிரி செடியெல்லாம் நடவு பண்ணி 30லிருந்து 35வது நாளில் பூக்கள் விட ஆரம்பிக்கும். அது 50வது நாளில் காய்களாக வளர்ச்சி அடைஞ்சிடும். இயற்கை உரங்களோ செயற்கை உரங்களோ தேவையான உரங்களை தேவையான அளவு கொடுத்தாலே போதும். ஒரு பூச்சிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அந்த செடியை பாதிக்காத அளவுக்கு நம்ம பாதுகாத்துட்டு வந்தாலே அதிலிருந்து நல்ல மகசூலை எடுக்கலாம். இதே மாதிரி தான் திராட்சையிலையும் கவாத்து பண்ணி 30லிருந்து 35வது நாளில் பூக்கள் வளர ஆரம்பிக்கும். 50வது நாளில் அது பிஞ்சுகளாக நல்லாவே வளர்ச்சி அடைச்சிடும். ஆனால் மற்ற செடிகளுக்கும் திராட்சைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதாவது திராட்சை செடியை கவாத்து பண்ணதிலிருந்து மகசூல் எடுக்கிற காலங்களில் தேவையில்லாத சிறு துளிர்களை நீக்கி விடுறது, ஓரளவுக்கு மேலே வளர்ந்த பிறகு வேணாம்னு சொல்லி நுனிப்பகுதியை கிள்ளி விடுறது, அப்படியும் அதிகப்படியாக வளர்கிறப்ப அதை ஒடிச்சு விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் செய்வோம். இப்படி மற்ற பயிரில் செய்யாத பராமரிப்பு வேலையை திராட்சையில் செய்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. முதலாவதாக நம்ம திராட்சை பூக்களை எந்த விதமான சேதாரம் இல்லாமல் நல்ல தரமான திராட்சை பழங்களாக அறுவடை பண்ணணும். ரெண்டாவதாக அப்படி அறுவடை பண்ணி முடிஞ்ச பிறகு அடுத்த தடவை நம்ம கவாத்து பண்ணுறப்ப நம்ம திராட்சை செடி நல்ல மகசூலை கொடுக்குற மாதிரி திராட்சை செடியை தயார்படுத்தணும். அப்போ மகசூலையும் பாதுகாக்கணும், அடுத்த மகசூலுக்கும் தயார்படுத்தணும். இப்படி 2 விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக செய்கிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள். அப்படி நம்ம செய்யக்கூடிய பராமரிப்பு வேலைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். திராட்சை செடியை கவாத்து பண்ணதிலிருந்து அறுவடை பண்ணக்கூடிய அந்த ஒரு மகசூல் காலத்தில், அதாவது 120 நாளில் மொத்தம் 9 விதமான பராமரிப்பு வேலைகள் செய்யணும். ஒவ்வொரு பராமரிப்பு வேலைகளும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையில் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் நம்ம வீட்டு தோட்டங்களில் ஒரு செடி 2 செடி அந்த மாதிரி வளர்த்துட்ருக்கவங்க நம்மளே தாராளமாக செஞ்சிடலாம். சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் தான். திராட்சை வளர்க்கக்கூடிய எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் எளிமையாகவே இதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பராமரிப்பு வேலைகளை நம்ம சரியாக செஞ்சாலேவும் நம்ம திராட்சை செடி ஒவ்வொரு சீசன்லேயும் ஓரளவு நல்ல விளைச்சலவே கொடுக்கும். அப்படி இல்லாமல் நம்ம தக்காளி, கத்திரி மாதிரி பூத்தா போதும், அதிலிருந்து காய்கள் வந்தால் போதும், அப்படியே பழங்களை அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த பராமரிப்பு வேலைகளை செய்யாமல் விட்டோம் அப்படின்னா செடிகளோட காய்க்கிற தன்மை குறைஞ்சிரும். வெறும் செடிகள் மட்டுமே வளர்ந்து போய்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு மகசூல் எதுவுமே கிடைக்காது. அப்போ நம்ம திராட்சை செடியை கவாத்து பண்ண நாள்லேருந்து அறுவடை வரைக்கும் இந்த 9 பராமரிப்பு வேலைகளை சரியாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம திராட்சை செடி தொடர்ந்து காய்க்க ஆரம்பிக்கும். முதலாவதாக செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பராமரிப்பு வேலை கவாத்து. நம்ம வளர்க்கக்கூடிய திராட்சை செடி நிறையா காய்க்கிறதுக்கும் அடுத்தடுத்த சீசனில் நல்லா மகசூலை கொடுக்கறதுக்கும் ஒரு நீண்ட வருஷம் காய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கும் இந்த கவாத்து தான் ரொம்ப அடிப்படை. இப்படி நம்ம திராட்சை செடியோட மகசூலையும் அதனோட ஆயுளையும் தீர்மானிக்கக்கூடிய கவாத்தை நம்ம சரியான முறையில் பண்ணிட்டாலேவும் நம்மளுக்கு அப்பயும் 50% விளைச்சல் கிடைச்ச மாதிரி. இப்படி திராட்சை செடியை கவாத்து பண்ணுறதுக்கு முக்கியமான 3 விதிமுறைகள் இருக்குது. முதலாவதாக சப்ராஞ்சஸில் மட்டும்தான் கவாத்து பண்ணணும், அதாவது பக்க கிளைகள், காய்ப்பூச்சிகள்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டாவதாக அந்த கவாத்து பண்ணக்கூடிய சப்ராஞ்சஸ் பழுப்பும் சிவப்பும் கலந்த நிறத்தில் இருக்கணும். மூணாவதாக நம்ம கவாத்து பண்ணக்கூடிய இடம் 6 மற்றும் 7வது இலைக்கணுவுக்கு இடையில் இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருந்தாலே போதும், நம்ம திராட்சை செடி கவாத்து பண்ணிடலாம். இந்த கவாத்து சம்மந்தமாக நிறைய தகவல்களை ஒரு 4-5 வீடியோக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது தெரியும். இந்த சேனலை பற்றியும் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வசதிக்காக அதனோட தகவலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து 2வதாக செய்யக்கூடிய பராமரிப்பு வேலைகள் குச்சி கட்டுதல். அதாவது நம்ம கவாத்து பண்ண அந்த காய்ப்பூச்சிகளை முறைப்படுத்தி கட்டக்கூடிய ஒரு பராமரிப்பு வேலை. நம்ம ஒரு சின்ன அளவான இடத்துல பந்தல் போட்டிருப்போம். நம்ம வளரக்கூடிய திராட்சை செடி நம்ம கவாத்து பண்ண பிறகு பந்தலை தாண்டி வளர்ந்து போயிடக்கூடாது. அதே சமயத்தில் பந்தலுக்கு கீழ்ப்புறமாகவும் வளர்ந்து போயிடக்கூடாது. அந்த குறைஞ்ச இடத்துலையும் நம்மளுக்கு நிறைய மகசூல் கிடைக்கணும். இதுக்காக வேண்டி நம்ம கவாத்து பண்ண பிறகு இந்த காய்ப்பூச்சிகளை முறைப்படுத்தி வச்சு கட்டக்கூடிய ஒரு பராமரிப்பு வேலை. இதை கவாத்து பண்ணதிலிருந்து 4, 5, 6, 7 இந்த 4 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக செய்யணும். இதை எப்படி செய்யலாம் என்னன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதோட தகவல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
இந்த குச்சி கட்டுதல் வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு குறைஞ்ச இடத்துலையும் நிறைய மகசூல் வந்து கிடைக்கும். பந்தலும் உழவினா ஆகாது. அடுத்து மூணாவதாக செய்யக்கூடிய பராமரிப்பு வேலைகள் வந்து தேவையில்லாத துளிர்களை நீக்கி விடுறது. இது நம்ம கவாத்து பண்ணதிலிருந்து 20லிருந்து 25 நாளில் செய்யணும். நம்ம செடி துளிர் விட ஆரம்பிக்கிற சமயங்களில் எல்லா துளிர்களையும் திராட்சை பூக்கள் வந்து இருக்காது. ஒரு சில துளிர்களில் பூக்கள் இருக்கும், ஒரு சில துளிர்கள் வந்து பூக்கள் வந்து இல்லாமல் வெறும் துளிர்கள் மட்டுமே வரும். அப்படி தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த வெறும் துளிர்களை நம்ம என்றைக்குமே அதனால் நம்மளுக்கு பலன்கள் எதுவுமே இல்லை. அதனால் அந்த துளிர்களை வந்து நம்ம நீக்கி விடணும். நீக்கி விடுறப்ப மொத்தம் 2 விதிகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதாவது நம்ம சப்ராஞ்சஸில் கவாத்து பண்ணியிருப்போம். அதிலிருந்து வரக்கூடிய துளிர்கள் வந்து பூக்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அந்த துளிர்களை வந்து எப்பயும் எடுக்கவே கூடாது. பூக்கள் இருந்தால் நம்ம அதை திராட்சை பழங்களாக அறுவடை பண்ணிக்கலாம். பூக்கள் இல்லையே அப்படின்னா நம்ம அந்த துளிரை வந்து அடுத்த கவாத்தில் நம்ம பலன் வர்ற மாதிரி வளர்த்து கொண்டு வந்துக்கலாம். ஆனால் சப்ராஞ்சஸ் தவிர சப்ராஞ்சஸ் கீழே உள்ள மெயின் பிரான்ச் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய துளிர்கள் எதுலேயுமே பூக்கள் எப்பயுமே போடாது. அது 1 இலை 2 இலை 3 இலை அந்தளவுக்கு வளர்ந்துக்கிட்டு அப்படியே நின்றுடும். அப்போ நம்ம இந்த சமயத்தில் நீக்க வேண்டிய துளிர்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பிராஞ்சில் என்னென்ன சின்ன சின்ன துளிர்கள் வந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம தாராளமாக நீக்கி விட்டணும். நம்ம கவாத்து பண்ண சப்ராஞ்சஸில் வரக்கூடிய துளிர்களை வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அது பூக்கள் இல்லாட்டியும் எடுக்கக்கூடாது. இது சம்மந்தமாகவும் நம்ம ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 4வதாக செய்ய வேண்டிய பராமரிப்பு வேலை என்ன அப்படின்னா, நம்ம தேவையில்லாத துளிர்களை 2வது முறையாக எடுத்து விட போகிறோம். இது 25லிருந்து 30 நாளில் செய்யணும். இந்த பராமரிப்பு வேலைகளை நம்ம சப்ராஞ்சஸில் மட்டுமே செய்யணும். அதாவது சப்ராஞ்சஸில் பூக்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முந்தைய வேலையில் சொல்லியிருந்திருப்போம். இந்த பராமரிப்பு வேலையில் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு சப்ராஞ்சஸில் 2 துளிர்கள் வந்து வளர்ந்துருக்கும். ஒரு துளிர் வந்து நல்லா ஆரோக்கியமாகவே வளர்ந்துருக்கும். ஒரு துளிர் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் வளர்ச்சி குறைவாகவே சின்ன அளவிலே நின்றும். இப்படி சின்ன அளவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற துளிர்களும் நம்மளுக்கு பிற்காலத்தில் பயன்படாது. அப்போ நம்ம இந்த பராமரிப்பு வேலை செய்கிறப்ப இந்த சின்ன துளிர்களையும் எடுத்து விட்டணும். இந்த பராமரிப்பு வேலையை கண்டிப்பாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. தேவை இருந்தால் செய்யலாம், இல்லாட்டி தேவையில்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி அடுத்து 5வது பராமரிப்பு வேலைக்கு போயிடலாம். அடுத்து 5வதாக செய்யக்கூடிய ஒரு பராமரிப்பு வேலை நுனிக்கிள்ளல். இது கவாத்து பண்ண 35லிருந்து 40ஆம் நாளுக்குள்ளே செய்யணும். எங்கள் பகுதியில் இதை தேக்க போடுதல்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வளர்ந்த துளிர்களில் வளர்ச்சி அதோட போதும்னு நினச்சி அந்த நுனிப்பகுதியை நம்ம கிள்ளி விடணும். இப்படி கிள்ளி விடுறதுனால நம்மளுக்கு திராட்சை பூக்கள் எல்லாமே நீளமான கொத்துக்களாக நம்மளுக்கு போடும். பிஞ்சுகளோட சைஸ் வந்து நல்லாயிருக்கும். பிஞ்சுகள் ஊந்து போகாமல் நல்ல தரமான திராட்சை கொத்துக்கள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குச்சிகள் மட்டும்தே நம்மளுக்கு பழங்கள் அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த குச்சிகளில்தே நம்ம கவாத்து பண்ணுவோம். அப்படி கவாத்து பண்ணணும் அப்படின்னா இந்த குச்சிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக தரமானதாக விளைஞ்சு வரணும். அப்படி ஆரோக்கியமாக தரமானதாக விளைஞ்சு வந்தால் மட்டும்தே நம்மளுக்கு அடுத்த சீசனில் நம்மளுக்கு மீண்டும் நல்ல திராட்சை கொத்துக்கள் வந்து போடும். அதுக்கு இப்போ செய்யக்கூடிய இந்த பராமரிப்பு வேலையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் இந்த பராமரிப்பு வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ போட்ட திராட்சை பூக்களும் நல்லபடியாக ஒரு தரமான மகசூல் வந்து கிடைக்கும். அடுத்த முறை நம்ம கவாத்து பண்ணுறப்போ இந்த குச்சிகளிலிருந்து வரக்கூடிய புதிய துளிர்களும் நல்ல பூக்கள் வந்து போடும். இந்த நுனிக்கிள்ளல் பராமரிப்பு வேலை வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டிய ஒரு பராமரிப்பு வேலை. இது சம்மந்தமாகவும் தனியாக நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து 6வதாக செய்ய வேண்டிய ஒரு பராமரிப்பு வேலை 50லிருந்து 55ஆவது நாளில் நம்ம செய்யணும். இந்த சமயத்தில் பிஞ்சுகள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்படி பிஞ்சுகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற சமயத்தில் அதோட கூடவேவும் இலைக்கணுவுக்கு இடையில் சின்ன சின்ன துளிர்களும் வளர்ந்து வந்துட்டுருக்கும். இந்த சின்ன சின்ன துளிர்கள் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஆணிகள் தான். இந்த துளிர்கள் எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்ம பிஞ்சுகள் எல்லாமே காய்களாக வளர்ச்சி அடையும். அப்போ நம்ம இந்த 50லிருந்து 55ஆவது நாளுக்குள்ளே அந்த இலை கணுவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளிர்களை வந்து நம்ம எடுத்து விட போகிறோம். இது ஒரு சாதாரண ஒரு பராமரிப்பு வேலை தான். இது சம்மந்தமாகவும் நம்ம ஒரு வீடியோ வந்து தெளிவாகவே போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து 7வதாக செய்ய வேண்டிய ஒரு பராமரிப்பு வேலை நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய பலன் அளிக்கக்கூடிய ஒரு பராமரிப்பு வேலை. அதாவது பிஞ்சுகளை இறக்கி கட்டுறது.
நம்ம திராட்சை செடி வச்சோட முழு பலனுமே இந்த பிஞ்சுகள் மூலமாக தான் கிடைக்கும். இந்த பிஞ்சுகளே நம்மளுக்கு பின்னால் அப்படியே காய்களாகி பழங்களாக நம்ம அறுவடை பண்ணுவோம். இப்படி பிஞ்சுகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பந்தல் கீழ்ப்புறமாக ஒழுங்குபடுத்தி கட்டி விடணும். இப்படி பிஞ்சுகளை இறக்கி கட்டி விடுறதுனால பிஞ்சுகள் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாகவே காய்களாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். எல்லா பிஞ்சுகளுமே பந்தல் கீழ்ப்புறம் இருக்கிறதுனால பூச்சிகளோ நோய்களோ தாக்கி இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப லேசு. இலைகள் மேலே சூரிய ஒளி ஒரே சீராக விழுகிறதுனால நம்மளுக்கு பழம் பழுக்கிறப்ப எவ்வித பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாகவே பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். அறுவடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப லேசு. இது எப்படி பண்ணலாம், எப்படி கட்டலான்றதை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து 8வதாக செய்ய வேண்டிய ஒரு பராமரிப்பு வேலை 70லேருந்து 80 நாளில் செய்யணும். இந்த சமயத்தில் திராட்சை பிஞ்சுகளெல்லாம் சுண்டைக்காய் அளவுக்கு காய்களாக நல்லபடியாகவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதோட கூடவேவும் இலைக்கணுகளுக்கு இடையில் சின்ன சின்ன துளிர்களும் வளர்ந்துருக்கும். மெயின் பிராஞ்சிலையும் சின்ன சின்ன துளிர்கள் வந்து வரும். இந்த துளிர்களெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஆணிகள் தான். நம்ம இந்த பராமரிப்பு வேலை செய்கிறப்ப இந்த துளிர்களை வந்து நீக்கி விட்டணும். இதே எங்கள் பகுதியில் காய் நச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காய்களான பிறகு இலைக்கணுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துளிர்களை நீக்கிறது காய் நச்சு எடுத்து வர்றது. இப்படி காய் நச்சு எடுத்து விடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் காய்ப்பூச்சிகள் வந்து கிரீன் நிறத்தில் இருக்கும். இந்த 80 நாளுக்கு பிறகு இந்த காய் நச்சை எடுத்து விட்ட பிறகு எல்லோ நிறமாக மாற ஆரம்பித்து அப்படியே சிவப்பு நிறமாக அடுத்தடுத்த நாட்களில் வளர்ந்துடும். அப்படி நம்ம சிவப்பு நிறமாக அந்த காய்ப்பூச்சிகள் வளர்ந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த முறை கவாத்து பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்ல விளைச்சல் வந்து கிடைக்கும். இது ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு பராமரிப்புன்றதுனால இது சம்மந்தமாக தனியாக வீடியோ எதுவுமே இது வரைக்கும் நம்ம போடலை. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இது சம்மந்தமாகவும் ஒரு வீடியோ வந்து போடலாம். அடுத்து 9வதாக செய்ய வேண்டிய ஒரு கடைசி பராமரிப்பு வேலை. இது 90வது நாள்லையும் செய்யலாம், 100வது நாள்லையும் செய்யலாம், 110 நாள்லையும் செய்யலாம். நம்மளுக்கு எப்போ இந்த வேலை தேவை இருக்கோ அப்போ வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது கூடுதலான ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம ஒடிச்சு விடணும். கூடுதலான வளர்ச்சி அப்படின்றது என்னன்னா, நம்ம திராட்சை கொத்துக்கள் இருக்கக்கூடிய காய்ப்பூச்சியில் நுனிப்பகுதி வந்து மீண்டும் துளிர் விட்டு பெரிய சாதாரண துளிராகவே வளர ஆரம்பிக்கும். ஒரு சில துளிர்களில் திராட்சை பூக்கள் கூட இருக்கும். இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. 2 இலை கனவை வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டணும். நம்ம வளர்க்குற செடியில் எல்லாத்துலேயுமே இந்த கூடுதல் வளர்ச்சி இருக்காது. ஏதாவது ஒரு சில துளிர்கள் இருக்கும், ஒரு சில ஆரோக்கியமான செடிகள் இருக்கும், ஒரு சில சூழ்நிலையில் கிளைமேட்டில் இந்த மாதிரி கூடுதலாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இது சம்மந்தமாகவும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இது உங்கள் செடிக்கு தேவையா, இந்த பராமரிப்பு வேலை செய்யணுமான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன இந்த 9 பராமரிப்பு வேலைகளை அந்தந்த சமயத்தில் அந்தந்த வளர்ச்சி கட்டத்தில் நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்தாலேயும் நம்ம வளர்க்கக்கூடிய திராட்சை செடியிலிருந்து நல்ல மகசூலையும் எடுக்கலாம். அடுத்த முறை கவாத்து பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல மகசூலை அந்த திராட்சை செடி வந்து கொடுக்கும். இந்த சேனலில் திராட்சை எப்படி சாகுபடி பண்ணுறது, எப்படி அதிலிருந்து நல்ல மகசூல் எடுக்கிறது, திராட்சையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி திராட்சையை பற்றி முழு தகவல்களும் நிறையா வீடியோக்களாக நம்ம பதிவிட்டுருக்கோம். இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் திராட்சை சம்மந்தமாக நிறையா தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு எதுவும் தகவல் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.